Hi friends, Assalamu alaikum. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு விரும்பி உணலாம் சேனல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சாப்பிடுறதுக்கு பக்லாவா ஸ்வீட் சாப்பிடுற மாதிரியே இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ப்ராசஸ் கிடையாது. ஆனா இது வந்து சிம்பிளான மெத்தட்ல நம்ம செஞ்சிரலாம். நீங்க பக்லாவா சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்க்கும் இதோட டேஸ்ட்க்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதோட 3 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அடுத்தது நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 பாதாம், 20 முந்திரி, 20 பிஸ்தா சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்து ஆற வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு 3 ஃப்ளேவராக உங்களுக்கு நட்ஸ் வேணாம் அப்படின்னா ஒரே ஃப்ளேவர்லேயே நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ட்ரை ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். இந்த ஸ்டஃபிங் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா தேங்காவை வந்து நல்லா துருவிக்கிங்க. துருவிட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு அதை சேர்த்துக்குங்க. அதோட இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு சுகரும் 3/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நீங்க என்னுடைய சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இனிமேல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். கண்டிப்பா பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம 3 ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு நம்ம ட்ரையா வச்சிருந்த ரோஸ் பெட்டல்ஸே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளேவர் சேர்க்கும் போது நமக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிசு பிசுன்னு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து கம்பி பதம் வரும். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மைதா எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பேஸ்ட் வந்து லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம சீல் பண்ணணும். அதனால கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலே நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு சமோசா சீட் தான் தேவை. இப்போ இதெல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த சமோசா சீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு சீட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு சீட் எடுத்துகிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஒட்டிக்கும். இது மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் வந்து சும்மாவே சாப்பிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்காக நம்ம டுட்டி ஃப்ரூட்டி செரி இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு 4 கார்னர்லேயும் இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சைடாக ஃபோல்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த சைடு ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அப்படியே அடுத்தடுத்து ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் இதை எப்படி காட்டியிருக்கணும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சுடுங்க. ஆனால் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா நெருக்கி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நெருக்கி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது. அதனால் நல்லா இறுக்கமாக நல்லா நெருக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வந்து வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு உள்ளேயும் வெளியிலையும் நல்லா ஈக்குவலாக வேகும். இது ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் சிம் இந்த மாதிரி நம்ம மாற்றி நமக்கு ஃப்ரை பண்ணும்போது 2 பக்கமும் நமக்கு ஈவனாக வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே சிம்க்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதை வந்து நல்லா வந்து கோல்டு கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த பாகில் வந்து சேர்த்துடலாம். பாகில் சேர்த்து நம்ம ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. இதை வந்து நம்ம நல்லா ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா போதுங்க. நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும், அடுத்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நமக்கு இதுக்கு தேவை வந்து சமோசா சீட்டும் நமக்கு ஸ்டஃபிங் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணும்போது நம்ம செஞ்சு வச்சு இந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் அப்படியே மேலே தூவி கட் பண்ணி அடுக்கி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே தெரியிற லைக்
லைக் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு லைக் போட்டிங்க அப்படின்னா தான் என்னுடைய வீடியோஸ் வந்து அதிகம் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.